வீட்டுல பெரியவங்களை வச்சு பார்க்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது. சரி, ஓப்பனா சொல்லு. நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளதை ஓப்பனா. கேர்ள்ஸ் தான் நல்லா குவாலிஃபை வராங்க. வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா they cannot pursue their career. அட புறம்போக்கு. ஒய்ஃப் வெளியில கான்ட்ரிபியூட் பண்றது நிறைய பண்ணலாம். இவங்க வந்து லாங் லைஃப் இருக்காங்க. லாங் டேர்ம்ல இட் won't yield anything. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அவங்கள இப்ப லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. விமனோட growth அஃபெக்ட் பண்றதே இந்த பேரண்ட்ஸ் தான் சார். உங்க அப்பா லூசாடா? கொஞ்சம்டா. நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர்ற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? குட் கொஸ்டின். மனைவி வந்து படிச்சு எப்படிங்க? சொசைட்டிக்கு இருங்க சார். உருப்படியான வேலை பண்றாங்க. பெத்தவங்க வந்து உருப்படி இல்லையா? இல்லங்க, என்ன பெத்தவங்க சார் இல்லங்க. பெத்தவங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்களே தவிர அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்க வந்து வீட்டில் இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இவங்க அந்த டைம் ஒவ்வொரு மினிட்டும் she can contribute to the society. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல வந்த ஒய்ஃப் திங்க் பண்ற அளவு 30 வருஷம் பார்த்த உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல. கண்டு விட்டாளையா? நீங்க ஏன் உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க இல்ல மாட்டீங்களா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சமையல் பண்றது நான் பண்ண முடியாது. இதெல்லாம் escapism சாப்பாடு போறது நான் உங்க ஒய்ஃப பத்தி அவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? கேக்குறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு உமனுக்கு ஒரு கேரியர் இருக்கு. சார், நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையா. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்க வந்து வெளியாள கொண்டு வந்து விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியாள் இல்லையே. இல்ல மேடம், நான் சொல்றதா சொல்லட்டும். கால வராதப்பா. அவங்க எதிர்பார்க்கறதே என் ஒய்ஃப் இருக்கணும்ன்றதுதான். இது தப்புங்கறத நீங்க புரிய வச்சு உங்க ஒய்ஃபைக்கும் கேரியரை பார்க்க சொல்லிட்டு நீங்களும் உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர்.